முக்கியமான காரணம் எப்படின்னா, இப்போ திருமாவளவன் எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறார், செல்வப்பிறந்தகை எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறார், கம்யூனிஸ்ட் தலைவர் எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறார், முத்தரசன் எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறார். இப்போ இந்த சந்திப்புகளாம் எதுக்குன்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புனா, அந்த கேள்வி அமித்ஷா நம்ம எடப்பாடியார் சந்திப்புக்கும் எழுப்பலாம். முதல் நாள் வரும்பொழுது கூட்டணியை நிச்சயம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் முதல் வார்த்தை நம்ம அமித்ஷா சொன்னது உள்துறை அமைச்சர், அதிமுகவின் உள் விவகாரங்களில் நானும் எங்கள் கட்சியும் தலையிட மாட்டோம். அவர் முதல் தடவை சொல்லும்போது என்ன சொன்னார், நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், என்டிஏ கூட கூட்டணி, என்டிஏ கூட சில கட்சிகள் இருக்கு, அந்த கட்சிகளை பற்றி என்டிஏ தான் கவலை, என்டிஏ தான் சேர்க்கிறதோ பிரிக்கிறதோ அது வந்து என்டிஏ வேலை. அது எடப்பாடியார் சொல்லுங்க. எடப்பாடியார் என்னன்னா அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க, இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். அண்ணாமலையோட அழுத்தமாக இருக்குமோ, இல்லை அமித்ஷா அழுத்தமாக இருக்குமோ, ஏன் அவங்கள மட்டும் குறை சொல்ல பயப்படுறீங்க? எந்த நிபந்தனையும் அதிமுக எங்களுக்கு விதிக்கவே இல்லை, அண்ணாமலையை மாற்ற சொல்லி எங்களை கேட்கவே இல்லை. இப்போ நாங்கள் கூட்டணி செய்திருக்கும் போது இப்போவும் அண்ணாமலை தான் தலைவர். எல்லோ பெஞ்ச் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? கண்டிப்பாக சார். தமிழக அரசியலில் இப்போ என்ன சார் நடக்குது? அதிமுகவில் அடிக்கடி இப்போலாம் எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணம் போயிட்டு வர்றாரு. அதுவும் குறிப்பாக வந்து அமித்ஷா அவரோட நீண்ட நேரம் பேசியிருக்காரு, மனம் விட்டு பேசினதாக சொல்கிறாரு. என்ன காரணத்துக்காக போயிருப்பார்? அதாவது அமித்ஷா அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அமைச்சர்கள் மேலே அழுத்தம் தர சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? முக்கியமான காரணம் என்னமா இருக்கும்? முக்கியமான காரணம் எப்படின்னா, இப்போ திருமாவளவன் எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறாரு, செல்வப்பிறந்தகை எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறார், சண்முகம், முத்தரசன் எதுக்காக ஸ்டாலின் சந்திக்கிறாரு. இப்போ இந்த சந்திப்புகளாக எதுக்குன்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புனா, அந்த கேள்வி அமித்ஷா நம்ம எடப்பாடியார் சந்திப்புக்கும் எழுப்பலாம். இப்போ இதுக்கு காரணம் இல்லைன்னா அதுக்கும் காரணம் இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ இவங்கெல்லாம் சந்திக்கும் போது என்ன காரணம் வருதோ, ஸ்டாலினை சந்திக்கும்போது அந்த மாதிரி காரணம் எத்தனையோ இருக்கலாம்ல. ஒரு கூட்டணி கட்சி, எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி, அந்த கூட்டணியின் தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் அமித்ஷா, அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுல என்ன ஆச்சரியம்? இல்லை சார், இதில் ஒருவேளை அதிமுகவை சேர்க்குறதா அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் சேர்க்குது? அப்போ நம்ம திமுகவில் அதே மாதிரி சொல்லலாமா? மூக்க அழகிரியை சேர்க்கறதுக்காக பேசுகிறாரோ? ஏன்னா செல்வப்பிறந்தகை ஏற்கனவே வந்து மருத்துவர் ஐயாவை போய் பார்த்தாரு, ஒருவேளை அந்த கட்சியை சேர்க்கறதுக்காக. அதே போல் ஸ்டாலினை போய் பார்க்குறாருன்னா மூக்க அழகிரியை உள்ளே சேர்க்கணுன்றதுக்காக பார்க்குறாரோ? இது மாதிரி சொல்லலாம் இல்லையா சார்? சொல்ல. அதனால் அப்படி கிடையாது. என்னென்னா, முதல் நாள் வரும்பொழுதே கூட்டணியை நிச்சயம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் முதல் வார்த்தை நம்ம அமித்ஷா சொன்னது என்னது? உள்துறை அமைச்சர், அதிமுகவின் உள் விவகாரங்களில் நானோ எங்களது கட்சியோ தலையிட மாட்டோம், அவ்வளோதான். கூட்டணியை மட்டும்தான் நாங்கள் உறுதி செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம். அகில இந்திய அளவில் இந்த கூட்டணிக்கு தலைவர் அமித்ஷாஜி, மோடிஜி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியின் தலைவர். அதை தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு, வெளியே அனுப்புனவங்கள சேர்க்கறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வெறும் யூகங்களாக ஒரு திருப்திக்கு பேசிக்கலாம். எவ்வளோ முடிஞ்சால் நம்ம அதிமுக எவ்வளோ பலவீனப்படுத்த முடியும், அதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் பேசிக்கலாம். ஆனால் அதிமுக அதனால் பலவீனமாகாது சார். ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி அவர்களுக்கு கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம், ஆனால் கூட்டணி வேணால் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணங்க இருக்கும். டிடிவி அவர்களை, சசிகலா, ஓபிஎஸ் அவர்களை. எடப்பாடி எண்ணம் வந்து எதுவுமே தனிப்பட்ட எண்ணமே கிடையாது. அதிமுகன்ற கட்சி பொதுக்குழு செயற்குழுவில் எடுக்கிற முடிவு, அவங்க அதிகாரம் கொடுத்தாங்கன்னா நம்ம தலைவருக்கு, பொதுச் செயலாளருக்கு, அதன்படி செயல்படுறது கட்சி நலனுக்காக செயல்பட்டு தான். அவர் முதல் தடவை சொல்லும்போது என்ன சொன்னார்? நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், என்டிஏ கூட கூட்டணி வச்சுருக்கோம், என்டிஏ கூட சில கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளை பற்றி என்டிஏ தான் கவலைப்படணும், என்டிஏ தான் சேர்க்குறதோ பிரிக்குதோ அது வந்து என்டிஏ வேலை. அது எடப்பாடியார் சொல்ல. எடப்பாடியார் என்னென்னா, அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க, இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு
இறுதி டெசிஷன் அறிவிக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி. அதில் என்டிஏ கூட்டணியில் சிலது இருக்குதுன்னாரு. அவங்க இருக்கிறாங்க இல்லையான்னு அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். சார் அதே மாதிரி முக்கியமான ஒரு கேள்வி, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த கூட்டணியிலேருந்து எதுக்கு வந்தார்? பாஜகவோட அவ்வளோ ஒரு நெருக்கத்தில் இருந்தார். அதிமுக விலகி இருக்கும்போது ஏன் இப்போதைக்கு வெளியில் வந்திருக்காரு? ஒருவேளை எடப்பாடி அவர்களோட அழுத்தமாக கூட இருக்கலாமா? இல்லை, அவர் நயினார் நாயந்தனோட அழுத்தமாக கூட இருக்கலாமா? அண்ணாமலையோட அழுத்தமாக இருக்குமோ, இல்லை அமித்ஷா அழுத்தமாக இருக்குமோ? ஏன் அவங்கள மட்டும் குறை சொல்ல பயப்படுறீங்க? சார் குறை சொல்ல பயப்படுறதுன்னு இல்லை. தினகரன் பயப்படுறாரா? அமித்ஷா கூட தானே கூட்டணியில் இருக்காரு. அந்த கூட்டணியில் விட்டு வெளியே வராருன்னா அமித்ஷா மேலே திருப்தி இல்லாமல் தானே? சொல்லுங்கள். நயினார் நாகேந்திரன் கூட இருக்கலாம்ல சார்? நயினார் நாகேந்திரன் இப்போ தானே வந்தார். அவர் நீங்கள் கூட்டணி வச்ச பிறகு தானே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அன்றைக்கி வேட்புமனு தானே கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு அதிமுகவோட கூட்டணி வச்ச பிறகு தானே நயினார், அதற்கு பிறகு தானே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த இது நயினார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வேற தலைவரை மாற்றுங்க, அப்படின்னா தான் நான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு எந்த ஆதாரம் இருக்குது? ஆதாரங்கள் அதை அண்ணாமலை தூக்குறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன சார்? அமித்ஷா மேடையில் என்ன சொன்னார்? அண்ணாமலை பக்கத்தில் வச்சுன்னு என்ன சொன்னார்? எந்த நிபந்தனையும் அதிமுக எங்களுக்கு விதிக்கவே இல்லை, அண்ணாமலையை மாற்ற சொல்லி எங்களை கேட்கவே இல்லை. இப்போ நாங்கள் கூட்டணி செய்திருக்கும் போது இப்போவும் அண்ணாமலை தான் தலைவர் சொன்னாரா இல்லையா? இதற்கு பிறகு நம்ம இப்படியே போட்டு உருட்டினே இருந்தால் என்ன தான் கதை பேசுகிறது சொல்லுங்கள்? இது இப்படியே உருட்டினே இருந்தால் நாங்கள் அமித்ஷாவை நம்ப மாட்டோம், மோடியை நம்ப மாட்டோம், எடப்பாடியை நம்ப மாட்டோம், அண்ணாமலையை நம்ப மாட்டோம், அப்புறம் நயினார் நாகேந்திரன், மொத்தத்தில் என்னென்னா அதிமுகவை நம்ம நம்ப மாட்டோம். இதுதான் கணக்கு. எப்படின்னா இது ஊடகங்களும் பெரிய அளவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதிமுகவுக்கு எதிர் மனப்பான்மையில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏனென்றால் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அதற்கு பிறகு எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுக சட்டமன்றத்தில் எட்டி பார்க்க முடியல. அதற்கு அடுத்த கட்டத்திலேயாவது தமிழுக்கு உயிர் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா உருவாயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா எந்த பீக்குக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களும் எம்ஜிஆர் பாணியில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பினார்கள், தொடர்ந்து 2 தேர்தலுக்கு. அப்போ இன்னும் உயிரோடு தான் திருப்பி வர முடியாது எம்ஜிஆர் மாதிரி. அந்த ஸ்டேஜில் வந்து சரி ஜெயலலிதா அம்மா மறைவு பிறகு இப்போயாவது நம்ம தூக்கி நிற்கலாம், தலையை தூக்கி நிற்கலான்னு திமுக நினைக்கும்போது ஆஹா எடப்பாடின்னு ஒரு தலைவர் உருவாகிட்டார். அப்போது இதை எந்த அளவுக்குனா பலவீனப்படுத்தணும்? ஏன்னா ஒரு பக்கம் எல்லா பக்கமும் குடும்ப அரசியல்னா, வாரிசு அரசியல்னால் யார் வேணாலும் ஏற்றுக்கும். அதை பற்றி நம்ம விமர்சனமே பண்ண மாட்டோம். உதயநிதி துணை முதலமைச்சராக அதை பற்றி விமர்சனமே பண்ண மாட்டோம். அடுத்து இன்ப நிதி கொண்டு வராங்களா அதை பற்றி விமர்சனம் பண்ணோம், உடனே ஏற்றுக்குவோம். நம்ம மனநிலை அந்த மாதிரி இயற்கையாகவே வாரிசுனா அதை வந்து ஏற்றுக்கலாம், எந்த குறையும் சொல்லாமல். ஒரு பொது வழியிலேருந்து ஒரு விவசாயி ஒரு உச்சபட்ச பதவிக்கு வந்தால் உள்ளுக்குள்ளேயும் வைத்தறிச்சல் இருக்கும், வெளியவும் வைத்தறிச்சல் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்க மனசு வராது. அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மிக தவறான ஒரு கருத்தாக இருக்குது. திமுகவில் இன்றைக்கி குடும்ப அரசியலுங்கிறது இன்றைக்கி எல்லா பேரும் அதிமுகலேருந்து பாஜகலேருந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, அனைத்து ஊடகங்களும் சரி. நீங்கள் எந்த ஊடகங்கள் விமர்சிக்குது? என்ன நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஊடகங்கள் விமர்சிக்குது? எத்தனை நாள் விமர்சிச்சுருக்கிறாங்க? 365 நாட்களில் 365 நாளும் அதிமுக பிரச்சனை தான். இன்றைக்கு நீங்கள் 8 வருஷம் நீங்கள் ஊடகங்களை மொத்தமாக எடுத்து பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாருங்கள். எப்போ 2017 அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நேற்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் இன்றைக்கும் எடப்பாடி விமர்சனம் தான், அதிமுக விமர்சனம் தான் பெரிய அளவில் ஊடகத்தில் இருக்கும். குடும்பத்தில் திமுக செய்கிற பிரச்சனைகள் இருக்காது, திமுக செய்கிற மக்கள் விரோத சக்தி பிரச்சனைகள் இருக்காது, திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது நிறைவேற்றிருக்குதா அதை பற்றி விவாதம் இருக்காது, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா அதை பற்றி விவாதம் இருக்காது, திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி விவாதம் இருக்காது, தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இடம் கொடுக்கல, நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல, அதை பற்றி யாரும் பேச்சே இருக்காது. சார் எல்லா ஊடகங்களும் அதை பேசிக்கிட்டு தான் சார் இருக்கு. இன்றைக்கி எங்கே பேசுகிறாங்க? எல்லா பாஜக இன்றைக்கி எங்கே பேசுகிறாங்க அதை பற்றி? இன்றைக்கி ஆணவ படுகொலை என்ன ஆச்சு? அஜித்குமார் இல்லீகல் கஸ்டடி, அதாவது கஸ்டடியில் டெத்துன்றதே நம்மளுக்கு வேறு நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் காவல்துறையே கூலிப்படையாக மாறி இல்லீகல் கஸ்டடி சிவகங்கை திருபுவனத்தில் அதை பற்றி எவ்வளோ நாள் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம்? அதில் வந்து யார் அதிகாரிகள்? கீழ்மட்டத்தில் இருக்கிற கடைநிலை காவலர்களை கைது பண்ணுறீங்க, உத்தரவு கொடுத்த அதிகாரிகள் யார்? அவங்கள எதை கைது பண்ணியிருக்காங்க? இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி பேசுகிறது எல்லா பேரும் வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. எந்த வலியுறுத்துறாங்க? நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோமே எத்தனையோ ஊடகங்களை அதை பற்றிய பேச்சே என்ன இருக்கும்? அவர் முகத்தை மூடின்னு போனாரா, முகத்தை திறந்துட்டு போனாரா, பின் வழியில் போனாரா, இந்த காரில் போனாரா, இதெல்லாமா பேச்சு?
ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 53 வருடம் அந்த கட்சி அதிமுக. அந்த 53 வருஷத்தில் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இன்னொரு வரலாறு படைத்த கட்சி. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 234 தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் நின்ற கட்சி. நாடாளுமன்றத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் நின்ற கட்சி. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாதனை படைத்த கட்சி. அந்த கட்சி எல்லா கட்டத்திலையும் எல்லா கட்சியிலையும் சில பேர் வெளியேறுவார்கள், சில பேர் வெளியேற்றப்படுவார்கள், அவ்வளோதான். எந்த கட்சியிலையும் யாரும் அந்த மாதிரி கிளைம் இருக்காது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொருளாளராக இருக்கும்போது வெளியே போனார், திமுக விட்டு வெளியே போனார், பெரிய புரட்சி. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அடிதடி, அப்புறம் தீக்குளிப்பு என்னவோ இருந்துச்சு. அவர் உதயசூரியன் எந்து தான், இந்த கட்சி எந்து தான் அப்படின்லாம் இல்லை சார். ஆனால் வைகோ வெளியே போனார், வைகோ எந்த உதயசூரியன் எந்து தான் அப்படி இல்லை. அதனால் என்னென்னா, நீங்கள் இந்த கிளைம்கள் இயற்கையாக இருக்கும், ஆனால் கட்சின்றது ஒரு இடத்துல நிற்கும், ஒரு தலைமையின் கீழ் நிற்கும், அவ்வளோதான். அந்த தலைமையை கேள்வி கேட்குறதோ, வருடக்கணக்கில் அந்த தலைமையை கேள்வி கேட்டுருக்குது, இது போல் எல்லோரும் சேர்ப்பாங்களா இப்படியே பேசிகிட்டு இருக்குது, எந்த வித பிரயோஜனமும் கொடுக்காது. சார், எடப்பாடி அவர்களை விட சீனியாரிட்டி செங்கோட்டையனுக்கு இருக்குது, சசிகலா அம்மையாருக்கு இருக்குது, ஓபிஎஸ் ஐயாவுக்கு இருக்குது. எடப்பாடியை விட இப்போது அரவிந்த் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அது ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரில சார்? இல்லை, நான் கேட்குறேன் கேளுங்க. இப்போது எடப்பாடியாருக்கு தெரில, சரி, அரவிந்துக்கு தெரியுது. ஜெயலலிதா அம்மாவுக்கு ஏன் தெரில? செங்கோட்டையனுக்கு கொடுக்குறதுக்கு எதுக்குங்க ஓபிஎஸ் கொடுத்தாங்க முதலமைச்சர்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் சார். ஏன்னா செங்கோட்டையனுக்கு கொடுக்குறதுக்கு எதுக்குங்க ஓபிஎஸ் கொடுத்தாங்க? துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறதுக்கு எதுக்குங்க உதயநிதி கொடுத்தாங்க? அப்போ ஸ்டாலினுக்கு இல்லாத சிந்தனை, அவருக்கு இல்லாத அறிவாற்றல், அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லாத அறிவாற்றல் நம்மளுக்கு இருக்குது. இதைத்தான் சொன்னேன் நான். இந்த மாதிரி கேள்விகள் வாரிசு இருந்தால் வராது, வாரிசு இல்லைன்னா வரும் அப்படின்றது. இதில் சீனியர் ஜூனியர்ன்ற கணக்கே கிடையாது எந்த கட்சியிலையும். அப்படி பார்த்தா நெடுஞ்செழியன் தான் வரணும். தம்பி வா, தலைமை ஏற்க வா அப்படின்னு பார்த்தா நெடுஞ்செழியன் தான் வரணும். லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் தான் வரணும். இந்திரா காந்தி எப்படி வந்தாங்க? அப்போ காமராஜர் தவறு செய்தாருன்றீங்களா? சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி சொல்ல. அப்போ என்ன அர்த்தம் அது? அதனால் என்னென்னா, நீங்கள் சீனியாரிட்டி ஜூனியாரிட்டின்ற கணக்கே நம்ம போட முடியாது. அவர்களுக்குரிய மரியாதை இருக்கும், அவங்க அனுபவத்தை பயன்படுத்திக்குவாங்க ஒழிய, அதே மாதிரி அவங்க சீனியாரிட்டியில் மற்றபடி ப்ரமோஷன், கவர்மெண்ட் ப்ரமோஷன் மாதிரி வராது இது. அதனால் என்னென்னா, அன்றைக்கி செயல்பாடுகள் என்ன, கட்சிக்கு உடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும், கட்சிக்கு வாக்கா மாறக்கூடிய தரமை எந்த அடிப்படையில் சார் எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க? நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சசிகலா அம்மையார் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் எந்த அடிப்படையில் எடுத்திருப்பாங்க? நான் அந்த கேள்வி நான் வைக்கிறேன். அதான் எந்த அடிப்படையிலும் கிடையாது. இப்போது நீங்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இப்போ ஓபிஎஸ்ஸை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க? ஜெயலலிதா அம்மா. இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த கால நிர்ணயம், அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய பின்புலம், பெரிய ஒரு வியாக்கியானம்லாம் இருக்காது. அந்த சூழ்நிலைக்கு யாராலும் முடியும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு எந்த சிந்தனை வருதோ அந்த சிந்தனை. ஆனால் அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்திருக்கிறாரான்றதை தான் நீங்கள் பார்க்கணும். அந்த 4 வருஷம் 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை அந்த நேரத்தில் கொடுத்தாரா? இன்றைக்கி எல்லாரும் நினைக்கிறது அதுதானே. கொரோனா காலத்தில், அதாவது ஊரே கொரோனானா என்னன்னு உலகத்துக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சர்வதேசத்துக்கு அமெரிக்காவுக்கே தெரியாது. ஒரு தெருவில் ஒருத்தருக்கு கொரோனா வந்துட்டால் இது தகரம் அடித்து அந்த தெருவே மூடிடுவாங்க. சரியா? தடுப்பூசி கிடையாது, எதுவுமே கிடையாது, இன்னும் அதுக்கு மருந்து கிடையாது. ஆனால் ஆஸ்பத்திரியில் கட்டமைப்பு வசதி கிடையாது. 200 படுக்கை தான் இருக்கும், 1500 பேர் வருவாங்க கொரோனாவில் பாதிச்சு. அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு தைரியம் உள்ள டாக்டர்ஸோ செவிலியர்ஸோ கிடையாது, ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து. அப்போ இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மக்களை கட்டுப்படுத்தி இந்த நோயையும் கட்டுப்படுத்தி அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் திறம்பட கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாரா? அதே நேரத்தில் அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு கொடுத்தாரா? அந்த நேரத்தில் என்ன செய்தார்? அரசாங்கத்துக்கு 3.5 லட்சம் கோடி பட்ஜெட் வரணும் தமிழ்நாட்டுக்கு. அந்த பட்ஜெட்டில் நயா பைசா வரவு கிடையாது, எந்த வரவும் கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு 1ஆம் தேதியில் 31ஆம் தேதியே சம்பளம் அக்கௌண்ட்டில் போச்சா இல்லையா? லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் அதே மாதிரி டாக்டர்ஸை எக்ஸ்ட்ரா அப்பாயின்ட் பண்ணார், செவிலியர்ஸை எக்ஸ்ட்ரா அப்பாயின்ட் பண்ணார். அந்த ஆப்ரன் போட்டு அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் சிகிச்சை கொடுத்துட்டு 1 வாரம் சிகிச்சை கொடுப்பாங்க. 1 வாரம் அவங்க எங்கே இருக்கணும்? அவங்க தனியாக போய் குவாரண்டைனில் இருக்கணும், வீட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி.
அதே நேரத்தில் நீட்டு தீய சக்தி அப்படின்னு இருக்கும்போது போய் போராட்டம் நடத்தின்னு ஆர்ப்பாட்டம் நடத்தின்னு நான் 1 கோடி கையெழுத்து வாங்குறேன், என் பாக்கெட்டில் ரகசியம் இருக்குது, இதெல்லாம் சொல்லலை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, ஏழை பிள்ளைகளுக்கு உடனே 7.5% இடஒதுக்கீடு. +2 அடிப்படையில் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாருங்கள். 7 பேர் 8 பேர் தான் அதிகபட்சமாக சேர்ந்து. ஆனால் இந்த நீட்டுங்கிற விஷயத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா? 100% முரண்பாடு இருக்கும். நிறைய விஷயங்கள் அது மாதிரி முரண்பாடு இருக்கும்ல. இப்போ காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் எந்த அளவுக்கு முரண்பாடு, தொழிலாளர் விஷயத்திலும் பெரும். அப்புறம் அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த அளவுக்கு முரண்பாடு, பேரறிவாளன் விஷயத்துலையும் நளினி முருகன் சாந்தன் அவங்க விஷயத்துலையும் எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கும்ல. ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கும்ல. அது மாதிரி இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டது, அதில் முரண்பாடுகள் இல்லையா? விசிகேக்கும் அவங்களுக்கு முரண்பாடு இல்லையா? ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும், இதுதானே விசிகேவின் சித்தாந்தம், கனவு. அது அந்த கூட்டணியில் நடைமுறைக்கு சாத்தியமா? முரண்பாடு இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கணும், அதுதான் அவங்க சித்தாந்தம். முரண்பாடு இல்லையா? முரண்பாடு. அதுதான் தெளிவாக சொன்னார். கொள்கைகள் வேறு, கூட்டணி என்பது தற்காலிக ஏற்பாடு, ஒரு வெற்றிக்காக, ஒரு பொது நோக்கத்திற்காக. அந்த பொது நோக்கம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வரக்கூடாது, மோடி வரக்கூடாது, அந்த சித்தாந்தத்தில் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொள்கை வேறு வேறு. அதிமுக என்னது, திமுக தீய சக்தியை அடையாளம் கொடுத்துறாங்க. அதுவும் இந்த 4.5 வருஷத்தில் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி ஆகுது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த குடும்ப ஆட்சி அகற்றப்படும், அந்த பொது நோக்கத்திற்காக நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அவ்வளோதான். கொள்கைகள் வேற இருக்கலாம், எல்லாருக்கும் வேற இருக்கும். வகுப்பு சட்ட திருத்தத்தில் என்ன செய்தார், எதிர்த்து தான் ஓட்டு போட்டு வந்து கூட்டணிக்கு உட்காந்தாங்க. ஆமாம். அதனால் இதில் கொள்கைகள் வேற இருக்கும். கூட்டணின்றது இன்னொரு பக்கம். நீங்கள் இதெல்லாம் என்ன சிக்கல்னா, ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரத்துக்கு கிளம்பினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா, மக்களுடைய ரெஸ்பான்ஸு, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் ஆட்களை கூட்டு வரலாம். நீங்கள் எல்லா கட்சியும் ஆட்களை கூட்டு வரோம், நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் மாநாடா, அதே மாதிரி 1000, 2000, 10,000 பஸ்ஸுன்னு கூப்பிட்டு வருவாங்க. ரைட்டா? இன்றைக்கி இங்கே அண்ணா நகரில் கூட்டம், 7 மணிக்கு அண்ணா நகரில் கூட்டம், 7:30 மணியோ 8 மணிக்கு வந்து சேப்பாக்கம் திருவள்ளி கூட்டம், 9 மணிக்கு வேளச்சேரி கூட்டம். ஒவ்வொரு இடத்துலையும் 20,000, 30,000, 40,000 ஜனம் வருதுன்னா, இது கூட்டு வந்த கூட்டம் மட்டும் நம்ம நிறுத்திட முடியுமா, சமாதானப்படுத்திக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி, அது மாவட்ட செயலர் சார் கேட்கணும். அதான் நீங்கள் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம மாவட்ட செயலரில், மாவட்ட செயலர் கேட்குறது நம்ம எதுக்கு ஊடகவியாளர், நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்ல, நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம இல்லை, அதுதான் சொல்கிறேன். எப்படி அதை தான் முடியுதுன்னு கேட்குறேன். 40,000 அதுதான் என்னன்னா, அதுதான் உளவு பிளான் இருக்கணும்ல. உளவு பிரிவே அதான் என்ன சொல்லுதுன்னா, இந்த கூட்டி வர கூட்டத்தை தாண்டி தானாக வருகிற கூட்டம் அதிகமாக இருக்குது. நிழலின் அருமை வெயிலின் தெரியும். பரவலாக ஒரு பேச்சு என்ன அடிப்படுதுன்னா, எடப்பாடியார் ஆட்சியே பரவாயில்லப்பா, மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்திட்டாங்கப்பா, சொத்து வரியை வந்து 1000 ரூபா கட்டியிருந்தா இப்போ 4000 ரூபாப்பா, குப்பைக்கு வரி போட்டாங்கப்பா, குடிநீருக்கு வரி போட்டாங்கப்பா, பால் பொருட்கள் விலை ஏற்றிட்டாங்கப்பா, ஒரு வீடு வாங்கி பத்திரப்பதிவு பண்ண முடியலப்பா, 30% வந்து குறைச்சார் எடப்பாடியார் ஆட்சியில். இவங்க 2 மடங்காக ஏற்றிட்டாங்க. பத்திர பேப்பர் ஏற்றிட்டாங்க, பதிவு கட்டணம் ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றி எந்த ரேட்டு எங்கே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி சொத்து வரி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு ஒரு 6% ஏறிட்டு இருக்குது. எப்படி ஏற்றுச்சு, யார் ஏற்றுனாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொடநாடு வழக்கு என்னாச்சுன்னு தெரியல, அது அப்படி கிடப்பில் தான் இருக்குது. இல்லை, அது இப்போ ஆடிட்டர் ரமேஷ் வழக்கு சொல்லலாம், அது மாதிரி சாதிக் பாட்சா வழக்கு சொல்லலாம், நம்ம இவர் கூப்பா கிருஷ்ணன் கிருஷ்ணன் வழக்கு, அதுவும் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இவர் கே நேரு மகன் தம்பி ராமஜெயம் வழக்கு, இதுவும் அப்படியே இருக்குது. இப்போ அந்த வழக்கெல்லாம் என்ன செய்யலாம், அது சொல்லுங்கள். அதே மாதிரி ஜெயக்குமார் தன்சிங் மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர், அவர் வழக்கு என்ன ஆச்சு? காங்கிரஸ் தூங்குதா? சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. அந்த வழக்கில் என்னாச்சு? ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சு? யார் அந்த சாரு, என்னாச்சு? அதே போல் தான் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மேலே பழி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உடனடியாக செய்யக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. அப்போ செய்ய முடியலன்னா அதில் ஆதாரம் இல்லை, வெறும் அரசியலுக்காக அதை பயன்படுத்தினே இருக்கலாம், அந்த அனல் அப்படியே வச்சுட்டு இருக்கலாம், அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிற கொடநாடு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் அவர் மேலே வந்து இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் அவர் மோசடி பண்ணார்னு வழக்கு போட்டதுக்கு ஆர்எஸ் பாரதி இவர் போய் நின்று கோர்ட்டில் இந்த வழக்கை சீக்கிரம் நடத்தணும்னு கேட்ட ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார். இவர் வாபஸ் வாங்குறனர், வாபஸ்லாம் அவங்க கூட நடத்தியே ஆகணும்னு நிரபராதின்னு தீர்ப்பு ஆகிட்டு வந்தார். அதுதான்.
அதனால் நம்ம சும்மா சுலபமாக வெளியே இருந்து சொல்லிடலாம். ஆனால் எல்லாமே வந்து ஆதாரங்கள் ஆணித்தரமாக இருக்கணும். எல்லாமே இருக்குது. செந்தில் பாலாஜி வழக்கு என்னாச்சு? செந்தில் பாலாஜி வந்து குற்றவாளி, அவர் வந்து ஊழல் செய்கிறவர்னு சொன்னதே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் தானே. அப்புறம் என்ன? இல்லை சார், அண்ணாமலை தான் சொன்னார். அவர் இருக்கிற அவரோட என்னென்ன கேஸ் இருக்கோ அதை பூராமே மத்திய அரசுக்கு அவர்கிட்ட தான் கொடுத்தவர். அண்ணாமலை அவர்கள் தான். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கரூரில் குளித்தலை கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு, ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது, அப்போ அண்ணாமலை அரசியலுக்கே வரல. ஆமா. நான் சொல்கிறது. அப்புறம் நீங்கள் இப்போ அண்ணாமலை மாதிரி 1008 பேர் சொல்லுவாங்க. அன்னைக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு ஸ்டாலின்? உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் பெரிது சொல்கிறாரே இல்லையா? சார் நீங்கள் ஒன்று நல்லா 471 நாள் சிறையில் இருந்தவரை சார், இன்னைக்கு அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் தான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களாக இருக்காங்க. பாதி பேர் 8 பேர் இருக்காங்க. அதான் 8 பேர் இருக்காங்க. அதுதான் சார் 8 அப்போ என்ன தெரியுது? திமுகவில் ஆட்கள் இல்லை. அப்போ 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி ராபின்சன் பூங்காவை பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அப்பேற்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக ரத்தம் சிந்தி உழைச்ச திமுக தொண்டர்கள் எங்க? அப்பேற்பட்ட வல்லமைப்படுத்த ஜெயலலிதாவுக்கு எதிராக உழைச்ச திமுக தொண்டர்கள் எங்க? இன்றைக்கி இங்கேருந்து போனவங்களுக்கெல்லாம் அங்கே அமைச்சர், அதுவும் வந்து அதிகாரம் படித்த அமைச்சர், அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிற அமைச்சர். அதிமுக போனவங்க நிர்வாகம் சரியில்லை. பாரம்பரியாக திமுகவில் உழைச்சான தொண்டை அவன்லாம் என்ன ஆகுது? அவன் நிலைமை என்ன சொல்லுங்கள்? அப்போ அதை யோசிக்கணும்ல. அப்போ திமுகவில் அந்த தொண்டை சோர்வாக இருப்பான்ல, அந்த மாவட்ட செயலாளர் சோர்வாக இருப்பான்ல. இன்றைக்கி வந்தவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு. இப்போ டிடிவி கூட தான் இருந்தாங்க. 18 பேரில் தங்க தமிழ்ச்சோன்னு ஒருத்தர், செந்தில் பாலாஜி ஒருத்தர், 2 பேர் அங்கே போய் எந்த நிலைமையில் இருக்காங்க? MP 1, அப்புறம் அமைச்சர் 1. அப்போ திமுகவில் பாரம்பரியமாக இருக்கிறவங்க என்ன வருது? அதே இடத்துல தான் சார். அப்போ நிலைமை என்ன? அதுதான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது. வெறும் கூட்டணியை நம்பித்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவர் வந்து எத்தனையோ சோதனைகள், ஜெயலலிதா என்ற ஆளுமை கூட அவரை ஒப்பிட முடியுமா? ஒப்பிடவே முடியாது. அவரே சொல்கிறார், அவங்க இமயம், நான்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றார். அதனால் நான் வந்து உழைக்க தயாராக இருக்கிறேன். அவங்க சொன்ன கனவு 100 வருஷம் ஆனால் கூட நான் போயிட்டாலும் இந்த கட்சி வந்து மக்கள் சேவைக்காக உயிர்ப்போடு இருக்கும்னாங்க. அதை நான் காப்பாற்றணும், அவ்வளோதான், அதுக்காக இருக்கிறேன். அப்போ என்ன செய்கிறாரு? நீதிமன்றத்தில் கிளியரன்ஸ் வாங்குறாரு, தேர்தல் கமிஷனில் கிளியரன்ஸ் வாங்குறாரு, கட்சி பொதுக்குழு செயற்குழுவில் கிளியரன்ஸ் வாங்குறாரு. கட்சியை கட்டுக்கோப்பாக நிறுத்தி வச்சுட்டு கூட்டணியின் போது ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கிறாரு, பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்கிறாரு? மக்களை சந்திக்க நான் போயிடுறேன். 31 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் சொல்லி மிதப்பா நாங்கள் இல்லை, மக்களை சந்திக்க போயிடுறேன். 50 நாளில் 153 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி, ஒரு தொகுதியில் 1 மணி நேரம் பேச்சு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தொடர்ந்து 50 நாள் உச்ச ஸ்தாதியில். அரவிந்தாலும் பேச முடியாது, வில்சனாலும் பேச முடியாது 50 நாட்களுக்கு. தேர்தல் நேரத்தில் 10-15 நாள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. 50 நாட்களை தொடர்ந்து 71 வயசில் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ எதுக்காக? நீங்கள் அதை நம்ம சுலபமாக சொல்லிடலாம், அவர் சுயநலம், அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு செய்கிறாரு அப்படின்னு. ஆனால் அதில் 90% அந்த கட்சியை நிற்க வைக்கணுன்ற எண்ணம் தானே இருக்குது. அதை பார்க்கணும்ல. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் கட்சி பின்னு? அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு ஒன்றும் அவங்க தேவையில்லைன்னு சொல்ல. அந்த கட்சி நிலை நிறுத்தணும் அப்படின்னா இயற்கையாக ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு, அந்த ஆளுமையோடு உட்கார வச்சிருக்கு, அவ்வளோதான். அதை கையில் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரோட் ஷோ வந்து கை கொடுக்குமா சார்? இந்த 2026 தேர்தலுக்கு உண்டான இதில் இன்றைக்கி வந்து மோடி பழக்கி விட்டு போனது இந்த ரோட் ஷோங்கிறது அப்படிங்கிறது இப்போ தமிழக அரசியல்லையும் அது வந்து இப்போ ஃப்ளோ போயிடுச்சு. யாரை கேட்டாலும் இப்போ ரோட் ஷோ. இப்போ அடுத்த தொல் திருமாவளவன் போயிடுவார், இப்போ செல்வ பிறந்தவையும் போயிடுவார், ரோட் ஷோ போயிடுவார். இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உதவுமா? ஓட்டா மாறுமா? இப்போ இந்த ரோட் ஷோ வந்து நம்ம சொல்கிறது எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து அதை பாத யாத்திரைன்னு வாங்க, இல்லைன்னா மக்களை நோக்கி பயணம்னு வாங்க. இது இப்போ இவர் பண்ணல. நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர் ரெட்டியை அப்படி பண்ணி தான் ஆட்சியே பிடிச்சார் ஒரு கட்டத்தில். இது எல்லா கட்டத்திலையும் பண்ணிடணும். இப்போ நம்ம இவர் ராகுல் காந்தி பண்ணலையா? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும்னு சொல்லி பண்ணார்ல ரோட் ஷோ, அதுதானே பண்ணார். ஆனால் அந்த ரோட் ஷோ வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் மக்கள்கிட்ட என்ன பேசுகிறீங்க அதுதான் அந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போது இவர் எடப்பாடியார் பேசுகிறாருன்னா மேட்டுப்பாளையம் கவுண்டமணியில் தொடங்கி
வேலூர் ராணிப்பேட்டை வரைக்கும் பண்ணி இப்போ திண்டுக்கல் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் எடுத்தாலும் சரி, மேற்கு மண்டலம் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி தென் மண்டலம் எடுத்தாலும், மத்திய மண்டலம், வட மண்டலம்னா எல்லா இடத்துலையும் அந்த சட்டமன்ற தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசுகிறார். இங்கே நெடுஞ்சாலை பிரச்சனை என்ன இருக்குது, மராமத்து குடிமராமத்து பணிகள், வாழை பயிராயிங்க, வெற்றிலை பயிராயிங்க, உங்களுக்கு என்ன இங்கே முந்திரி தோட்டம் இருக்கிற பயிரா இல்லைன்னா நெற்பயிர்களா இங்கே, இதை யோசிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவார்களா, விசைத்தறி நெசவார்களா, கட்டிட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா, இல்லை பின்னலாடை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் கடந்த 4.5 வருஷம் 2017 2021 வரைக்கும் நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுத்தேன், இந்த திமுக ஆட்சியில் எதெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்கல. சார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்லாம் இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும். இது நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி தான் இருக்கிற ஆளுங்கட்சியை விமர்சிக்க தான் செய்வாங்க. மிகைப்படுத்தியே கிடையாது, இந்த புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாரப்ப கவுண்டர் 1950 கனவு கண்டது. நான் அதை நிறைவேற்றி கொடுத்தேன். இந்த அரசாங்கம் அது 85% முடிஞ்ச பிறகு தாமதப்படுத்துச்சு. அதில் என்ன சொல்கிறாரு, மேட்டூர்லேருந்து பவானி வரைக்கும் உங்கள் பகுதியில் 6 தடுப்பணைகள், அதில் 2 தடுப்பணைகள் 35% வேலை முடிஞ்சுது. மீதி தடுப்பணைகளுக்கு அடிக்கல் நாட்டு வச்சோம். ஆட்சி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள், 1.25 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியும். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, தடுப்பணையின் உயரத்தை குறைச்சிட்டாங்க. அதோட பலனே இல்லாத போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சொல்லலாம். கடைமடை வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் கடைமடை இருக்குது, காவிரி நீர், இது மொத்தமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சார். அவங்க தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும். எல்லா துறைக்கும் அமைச்சரை போட்டுருவாங்க. ஆனால் அந்த துறைகளை பற்றி முதலமைச்சருக்கு, அவர் தான் முதன்மை அமைச்சர், அந்த புரிந்துணர்வு இருக்கணும். இப்போ நீங்கள் கலைஞர் காலத்தில் இருந்துச்சு, அவருக்கு இருக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு அது இருக்கிறதா, ஸ்டாலின் இன்றைக்கி முதலமைச்சருக்கு அது இருக்கிறதா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசணும். தோட்டக்கலை பயிர்கள், அதை பயிர்களுக்கு அதில் வந்து பட்டியலின மக்களுக்கு முழு மானியம் கொடுப்போன்னு சொன்னாங்க. அதை திருப்பி விண்ணப்பம் கேட்குறாங்க. இல்லை எல்லாருக்கும் கொடுங்கன்றாங்க. இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதலமைச்சர், தெரிஞ்சு வச்சுருக்குமா இல்லையா? அப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவர் தெரிஞ்சு வச்சுருக்காருல்ல. ஒவ்வொரு ஏரியாவில் ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருல. என்ன கேள்வினாலும் கேளுங்க, என்ன நெருடலான கேள்வி கூட கேளுங்க, கேட்குறாங்கல்ல. அவர் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் தானே கொடுக்குறாரு. அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்கிறாரு. ஒருத்தர் கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த விசைத்தறி தொழிலாளருக்கு 1,70,00,000 வேஷ்டி சட்டைங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க, இப்போ 1,40,00,000 தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கம்மியாயிடுச்சு, நாங்கள் வேலை கொடுக்க முடியல ஆயிரக்கணக்கான தொழிலாளர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கைத்தறி நெசவாளர்களை விசைத்தறியாக மாற்றணும், அது அப்டேட் ஆகணும். ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நான் ஒன்று செய்கிறேன், வேணா பட்டு சேலையோ பட்டு வேஷ்டியோ தாலிக்கு தங்கம் திட்டம் மறுபடியும் கொண்டு வருவேன். அப்போ அந்த மணமக்களுக்கு கொடுக்குறேன். அப்போது உங்களுக்கு வாழ்வாதாரம் செழிக்கும். தீபாவளி அப்போ வந்து பொங்கல் அப்போ தான் கொடுப்பாங்க, இப்போ தீபாவளி அப்போயும் நான் புடவை கொடுக்குறேன். அதை நான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் ஸ்பாட்டில் தீர்வு கொடுக்குறாரா இல்லையா? இந்த மாதிரி தீர்வுகள் வந்து தேவையா இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் என்னென்னா, வெற்றி தோல்வி, யாருக்கு வெற்றி கிடைக்குதோ யாருக்கு தோல்வி வருதோ அதை பற்றி நமக்கு பேச வரல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக தலைமை இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமையோடு இருப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு இருக்கிறார் அவர். அதுதான் முக்கியம் சார். கடைசியாக ஒரு கேள்வி சார். இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல். ஏன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நாம் தமிழரோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. திமுகவோட கூட்டணிகளும் இன்னும் கொஞ்சம் பலம் பெரியதாக இருக்கும். பாமகவோட உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சிகள் அதிமுக மற்றும் பாஜகவோடது, இந்த இதை எப்படி சார் வந்து எதிர்கொள்ள போகுது? தமிழக மக்கள் வந்து இது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? யார் இதில் வந்து அதிகப்படியான வாக்குகள் பிரியுமா, இல்லை இதுக்கு யாருக்கு வந்து எந்த கட்சிக்கு வந்து முதலிடம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு? இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, திமுக அதிமுக வந்து நம்ம குறைஞ்சதே வச்சுக்கலாம் அபவ் 30% அந்த ஓட்டு சதவீதம் இருக்கிற கட்சிகள். இந்த ரெண்டுமே காலகாலமாக பாரம்பரியமாக வச்சுருக்க கட்சிகள். அது 40ஆகவும் 50ஆகவும் கூட்டணியில் சில நேரம் 25ஆகவும் குறையவும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நடந்துக்கும். இப்போது அதிமுகவுக்கு 96ல் 21% தான். அதுமாதிரி திமுக எடுத்திங்கன்னா 2006 திமுக வாங்கினது 26, 2011 திமுக வாங்கினது 22% தான் வந்துச்சு திமுகவுக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து குறையும் கூடும். ஆனால் சராசரியாக 30-35 இருக்கும். இந்த லெவலுக்கு வரக்கூடிய கட்சிகள் வேறு எதாவது இருக்குதா? இப்போ கூட்டணி ஆடட் அட்வான்டேஜ் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இரட்டை இலக்கத்தில் கூட்டணியில் பெரிய அளவில் எந்த கட்சியும் இருக்கா, இரட்டை இலக்க ஓட்டு வாங்கின கட்சிகள் இவங்க 2 பேர் பெரிய அளவில் இருக்கும். இதை வந்து தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சி உருவாகி இருக்கிறதானா அது பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. பல நேரங்களில் வந்து உருவாகி ஃபெயிலியரில் ஆகிருக்குது. இப்போ தமாகலாம் உருவாச்சு 9.6% ஓட்டெல்லாம் வாங்கினாங்க 96ல்.
அதனால் அதற்கு பிறகு அது பெரிய அளவில் வர முடியல. அதே மாதிரி தான் வைகோ மதிமுக ஒரு நேரம் புரட்சி அந்த மாதிரி இருந்துச்சு. விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர் கொண்டு வந்தார். அப்புறம் மக்கள் நல கூட்டணி ஒன்று ட்ரை பண்ணாங்க, அது முடியல. இந்த மாதிரி நிறைய கட்சிகள். ஏன் புரட்சியில் எம்ஜிஆரை பார்த்து நம்ம செவாலிய சிவாஜி கணேசனே ஆரம்பித்தார். ஆமாம், முடியல. அப்போ பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பரிச்சாத்தமான இதுதான். ஆனால் என்ன அப்படின்னா இந்த லெவலுக்கு அவங்க வர முடியுமா? இன்னொரு பக்கம் எப்போல்லாம் புது கட்சி துவங்கப்படுதோ அப்போது ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படும். இது 2005 விஜயகாந்த் ஆரம்பித்தார். 2006 பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 2011 அதே மாதிரி தான் ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்டது, நம்ம சீமான் ஆரம்பித்த பிறகு. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படும். அப்படி இப்போ விஜய் வந்திருக்கார். இப்போ விஜய் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு வந்திருக்காருன்னா நினச்ச அளவுக்கு வரல. ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த நினச்ச அளவுக்கு அவர் இன்னும் வந்து தயங்குறாரோன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் அவருக்கு வந்து மக்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு தெரில. தன்னுடைய சித்தாந்தங்கள் தன்னுடைய கொள்கைகள் என்ன அதை சொல்லணும். இந்த ரெண்டு கட்சிக்கு ஏதாவது மாற்று இருந்தால் அந்த மாற்று மக்களை வசீகரிக்கக்கூடிய அளவில் இருந்தால்தான் ஓட்டாக மாறும். அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வந்து பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சிட்டாரு. இல்லை என்ன காரணம் சார்? அவர் அதுக்கு தான் கட்சி இருக்குது. இல்லை சார், அதிமுக திமுக இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பத்திரிகையாளர்களை போய் சந்திப்பாங்க. மைக் இப்படி நீட்டினோமே அவங்க கேட்க வேற ஏதாச்சும் கொஷின் இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஏன் சார் ஒரு பத்திரிகையாளர்களுமே ஒரு தடவை கூட சந்திக்க மாட்டேன்றாரு? அதுதான் சொல்கிறேன் நான். அப்போது எக்ஸ்போஸ் ஆகினே வராரு. அப்போ என்னென்னா பதில் தெரியலன்னு சொல்லலாம். அவருக்கு இந்த கவர்ச்சி ஒரு சரிஷ்மா இருக்குதுல்ல, அந்த சரிஷ்மாவோட கதாநாயகனாக இருந்தோம். அந்த பிம்பம் இருக்குது. அந்த பிம்பத்துக்குடியே ஓட்டு கிடைக்கும். அந்த பிம்பத்துக்குடியே ரசிகர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில். அந்த ஓட்டு கிடைக்கும். அந்த ஓட்டு தொண்டர்களாக மாறணும், தொண்டர்கள் வாக்காளர்களாக மாறணும். அப்போ தான் நீங்கள் 1.5 கோடி ஓட்டு வாங்க முடியும். அதுதானே முக்கியம். வெறும் ரசிகர்கள் மட்டும் லெவலில் இருந்தால் அந்த லெவலில் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் ப்ரோன்னு சொல்கிறதோ அங்கிள்னு சொல்கிறதோ அது வேறு. உங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன? இந்த 2 பேருக்கும் இல்லாமல் நான் மாற்று அரசியலை எந்த அளவு கொண்டு நான் ஊழல் இல்லாமல் பார்த்துக்குவேன், குடும்ப ஆட்சி இல்லாமல், இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது டிப்ளமேட்டிக். நீங்கள் வேறு ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ பரந்தூர் விமானம் என்ன செய்ய போகிறீங்க? பரந்தூர் பிரச்சனைக்கு ஆல்ட்ரேஷன் என்ன? உங்களுடைய தீர்வு என்ன? ஆணவ படுகொலை உங்கள் தீர்வு என்ன? ஜாதி கொடுமைகள் உங்கள் தீர்வு என்ன? சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தீர்வை சொல்லணும். என்ன செய்யணும் அப்படின்னு. டீலிமிட்டேஷன் இன்றைக்கி வரப்போகுதுன்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு? மாற்று தீர்வு என்ன? அது சொல்லுங்கள். இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தீர்வை சொல்லணும். அந்த தீர்வை நோக்கி எந்த இடத்துக்கு போகிறீங்கன்றது தான். அப்போ தான் அது ஓட்டு நிறைய பெருகக்கூடிய, தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கும். இல்லைன்னா யூ ஓன்ட் பி a கேம் சேஞ்சர், யூ வில் பி a கேம் ஸ்பாய்லர். அவ்வளோதான். நீங்கள் யாரை வேணான்னு விரும்புகிறீங்களோ அவங்க வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை தாண்டி நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் வெறும் இப்போ தான் நீங்கள் வந்து பணியூர்லேருந்து வெளியே வந்து அடுத்த கட்டம் என்ன செய்கிறீங்க? வீக்கெண்டு பொலிட்டீஷியனாக இருக்கிறீங்க. இப்போ வீக்கெண்டு பொலிட்டீஷியனாக இருந்தால் தமிழ்நாட்டை முடியுமா? நாளொரு மேனியும் பொழுதொரு ஓலமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது மக்களுக்கு. அன்று நீங்கள் பிரச்சனைக்கு பேசணும். இன்றைக்கி சாலை பணியாளர்கள் அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் அங்கே ஊருக்கே கூப்பிட்டு பேசுனீங்க. இன்றைக்கி முடிவு என்ன? தீர்வு என்ன? ஆட்சியாளருக்கு என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? எந்த போராட்டம் நடத்திருக்கீங்க? எந்த ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க? எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் வந்து பாராட்டக்கூடியவர். ஆமாம், சீமான் வந்து அவர் தெளிவாக அவருடைய தனி நடையில் தனி சித்தாந்தத்தில் அவர் போயிட்டே இருக்கிறாரு. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சித்தாந்தமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலைன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்குது. கண்டிப்பாக டெய்லி மக்களை சந்திக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ தேசியத்தை விட்டுட்டு என்ன தமிழ் தேசியம் அப்படின்றது, திராவிடம் இல்லாமல் இருக்கணும், வெறும் தமிழ் அப்படின்ற சித்தாந்தம். அடுத்து வந்து வெறும் மாநில உரிமை தான் முக்கியமே, வேறு தேசிய உரிமைன்னு பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்ற சித்தாந்தம். இந்த மாதிரி நிறையா வந்து அவர் வந்து ஒற்றை சித்தாந்தங்களை நோக்கி போகிறார். அப்போது அதை வந்து அது சில பேருக்கு தான், ரேராக சில பேர் வந்து அதோட அபிமானியாக இருப்பாங்க. அந்த அபிமானிகள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதுவும் என்னென்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல முடுக்குமா. நீங்கள் அம்பேத்கரே என்ன சொல்கிறாரு? அதிகாரம் கையில் இருந்தால் தான், அதிகாரத்திற்கு நீ என்றைக்கு வந்தியோ அன்றைக்கி தான் நீ நினச்சது செய்ய முடியும் அப்படின்றாரு. அப்போ அதை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குது. ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி.